இந்த வீடியோவில் பொது தமிழில் இலக்கணத்திலேருந்து மாதிரி வினா விடை பார்க்கலாம். ஒரு 25 கேள்விகள் இதில் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கலாம். மொதல் கேள்வி, பிரித்தெழுதுக. அருந்துணை, அருமை கூட்டல் துணை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. ஆப்ஷன் சி, சேதாம்பல். சேது கூட்டல் ஆம்பல் தான் தவறு. அடுத்து, கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது இனங்குறித்தல். ஆப்ஷன் ஏ. சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன? சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் கோழி. அடுத்து, மோனை வகையை கண்டுபிடி. தானை தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். கூளை மோனை. அடுத்து, தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் கண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள் யாது? ஆயம் என்பதன் தோழியர் கூட்டம். ஆப்ஷன் ஏ. அடுத்து, மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. மிசைக்கு பொருள் மேலே, எதிர்ச்சொல் கீழே. அடுத்து, தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் திங்களின் பெயர். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை வெளிப்படுத்தும் பொருள் யாது? பொறுமை. ஆப்ஷன் டி. அடுத்து, குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்வினை வாக்கியம். கண்டெடுக்கப்பட்டுள்ளன, பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்து, பொறுத்துக. இதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏதான் ஆன்சர். இடர் அப்படின்னா துன்பம். இடர்னா துன்பம். நாவாய்னா படகு. இறை அப்படின்னா தலைவன். இந்து அப்படின்னா நிலவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, கரணத்தேர் டேஷ் என பிரியும். கரணத்து கூட்டல் ஏர். ஒப்புரவு எதிர்ச்சொல் தருக. ஒப்புரவுக்கு எதிர்ச்சொல் உதவாமை. ஆப்ஷன் பி. அடுத்து, சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள். ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள் சட்ட ஆவணங்கள். ஆப்ஷன் சி. அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, தொடி இச்சொல்லின் பொருள். தொடி இச்சொல்லின் பொருள் யாது? வளையல். அடுத்து, பொறுத்துக. இதில் சில சொற்கள் கொடுத்து அதோட வேர்ச்சொல்லோட பொறுத்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். கற்றல் வேர்ச்சொல் கல். பெற்ற பெரு. அடுத்து, அடக்கி அடக்கு. கேட்பவள் கேள். ஆப்ஷன் சி. வேர்ச்சொல் எப்போதுமே கட்டளை பொருளில் தான் வரும். அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைக்க. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி. யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்து, கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்து. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, இதில் அன்பகத்தில்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அன்பு அகத்து இல்லா. அடுத்து, தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. தாயை போன்று பேசுதல். ஆப்ஷன் சி. அடுத்து, ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது. இரட்டுற மொழிதல் அணி. அரி வடிவு மாய்பின் நரன் வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் சிங்கம். வள்ளைக்கு உறங்கும் வளநாட. இதில் வள்ளை என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு தான் வள்ளை. அடுத்து, சலவரை சாரா விடுதல் இனிதே. இதில் சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசைட்ஃபுல் பர்சன். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் ஈறுபோதல் இனமிகுதல் எனும் விதிகளின்படி புணராதது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, செங்கடல். அடுத்தது, கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி.
இவற்றுள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, வெய்யோன் திங்கள். அடுத்து, பிரித்தெழுதுக. நெடுநாவாய். ஆன்சர் ஆப்ஷன் சி, நெடுமை கூட்டல் நாவாய். அடுத்த கேள்வி, நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது? நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் குறுந்தொகை. அடுத்தது, கடலில் கரைந்த பெருங்காயம் போல. இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, வீணாதல். அடுத்த கேள்வி, வாயில் ஊரே நுகர்வே வேட்கை, பற்றே பவமே தோற்றம் வினை பயன். இப்பாடலடியில் லைக் எனும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வேட்கை. அடுத்து, உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தை சாராதது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வரவு.